அகிலன் 22 வயதான அழகிய கல்லூரி இளைஞன். அவனின் கட்டுமஸ்தான மார்பும் அழகிய கழுகு கண்களுக்கும் சொக்கி போகாத பெண்களே இல்லை. ஆனால் அகிலன் பெண்களிடம் பேச தயங்கும் ஒரு அப்ராணி. இதனால் அனைத்து பெண்களும் அவனை கேலி செய்து வம்புக்கு இழுத்தனர். ஒரு நாள், ரோஷினி, ஆக்சுவலி அது வந்து பிரதர், என்கிட்ட உங்க காதுல சொல்றதுக்கு முன்னாடி உங்க மூஞ்சிய ஒரு தடவை கண்ணாடியில பாருங்க என்று ரோஷினி வெடுக்கென்று கூற அங்கிருந்த மொத்த பெண்களும் குபேர் என்று சிரித்தனர். இதனால் வெட்கத்தில் தலைகுனிந்து நிராயுதபாணியாக நின்றான் அகிலன். கண் கலங்கிக் கொண்டே தன் கிளாஸ் ரூமிற்குள் சென்ற அகிலனுக்கு பெண்களிடம்தான் அசிங்கம் என்றால் வகுப்பறையில் மேலும் ஒரு அவமானம் ப்ரொஃபசர் ரூபத்தில் காத்திருந்தது. எல்லாரும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த முட்டாள் அகிலனை தவிர நீ மட்டும்தான் ஃபெயில் என்று கூறி எக்ஸாம் பேப்பரை அகிலனின் முகத்தில் தூக்கி எறிய அனைத்து மாணவர்களும் அகிலனை பார்த்து கேவலமாக சிரித்தனர். விரக்தியில் வீடு திரும்பிய அகிலனுக்கு வீட்டை விட்டு காலி செய்யும்படி ஹவுஸ் ஓனர் காட்டமாக கத்திக் கொண்டிருந்தார். இன்னும் 6 மாசத்துல 3 கோடி என் கைக்கு வரலனா வீடு என் பேருக்கு மாறிடும், ஜாக்கிரதை. நான் எப்படியாவது காசு கொடுத்துறேன் சார். நீ ஏன் ஒரு உருப்படாத பைய, நீ எனக்கு 3 கோடி கொடுக்க போறியா என்று ஹவுஸ் ஓனர் கேட்க அந்த தெருவில் இருந்த அனைத்து மக்களும் அகிலனை பார்த்து சிரித்தனர். இதுதான் அகிலனின் தற்போதைய பரிதாப நிலை. ஆனால் அவனுக்கு தெரியாது இது அனைத்தும் சயின்டிஸ்ட் மித்ரனின் சீக்ரெட் மிஷனால் மாறப்போகிறது என்று. அகிலன், கவன மக்கள், உன் வாழ்க்கையே இதுலதான் அடங்கி இருக்கு. நான் உன்னை எர்த் மாதிரியே இருக்கிற வேற கிரகத்துக்கு அனுப்ப போறேன். பல ஆபத்தான ஏலியன் மிருகங்கள் அங்க இருக்கும். நீ உயிரோட இருக்கணும்னா அதுங்களை கொன்னு அந்த பாயிண்ட்ஸ நீ எடுக்கணும். முக்கியமான விஷயம், ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உன் உயிருக்கே ஆபத்தாயிடும், ஜாக்கிரதை. என்ன ஆனாலும் சரி, நான் அங்க போக தயார் டாக்டர். எங்க அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்த இதை விட வேற வழி இல்ல டாக்டர் என்று கூற சயின்டிஸ்ட் மித்ரன் அவனை லைட் மிஷின் மூலமாக வேறு கிரகத்திற்கு அனுப்பினார். அங்கே அகிலன் கண் விழித்து பார்த்த போது அவன் முன்னே ஒரு அழகிய பெண் நின்று கொண்டிருந்தாள். ஹாய் அகிலன், நீ ரொம்ப அழகா இருக்க. டார்கெட்ட ஃபோக்கஸ் பண்ண அகிலன், நான் உன் டார்கெட் இல்ல, அங்க பாரு என்று அந்த அழகிய பெண் கூற அங்கே பல கொடூர ஏலியன் மிருகங்கள் அகிலனை நோக்கி வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது. இதுங்கெல்லாம் யாரு? ஏன் என்ன நோக்கி ஓடி வருது? அதுங்கதான் உன்னோட டார்கெட்ஸ், இந்த கிரகத்தோட மான்ஸ்டர்ஸ். உனக்கு 2 வழிதான் இருக்கு, அதுங்களை கொன்னுட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, இல்லனா செத்து போறது என்று கூற அதிர்ந்து போனான் அகிலன். என்ன செய்ய போகிறான் அகிலன்? அந்த கொடிய ஏலியன் மிருகங்களை கொன்று பூமிக்கு திரும்புவானா அகிலன்? அங்கே அகிலனுக்கு உதவி செய்யும் அந்த அழகிய பெண் யார்? பெண்களிடம் கூட பேச தயங்கும் சாதாரண அகிலனின் வாழ்க்கையில் நிகழப்போகும் அதிசய திருப்பங்களை சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்ள உடனே பிளே நவ் பட்டனை கிளிக் செய்து கேளுங்கள்.